மார்க்கெட் மேலே இருக்குன்னு புட்டை ஷார்ட் பண்ணியிருப்போம், மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அட் திஸ் பாயிண்ட் அவாய்ட் ட்ரேடிங். பட் இஃப் யூ காண்ட் அவாய்ட், stock is very volatile. 5% 10% gap up gap down easy ஆகலாம். price action is what? ஒரு price என்ன ஆக்ஷன் பண்ணி எங்கே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. நான் எந்த தப்பான கமெண்ட்டும் பண்ண விரும்பலை. நான் யூஸ் பண்ணாத ஒரு விஷயத்த மணி வணக்கம். மணி வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மணி. மணி இப்போ மார்க்கெட் இந்த வாரம் நல்ல வொலட்டிலிட்டி இருந்தது. எஸ். ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு வியூவர்ஸ்க்காக கேட்குறேன். ஒன்று ட்ரம்ப் சித்தப்பா அவர் தான் முக்காசி காரணம். கேட் ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறாரு. இல்லை கேட் ஓப்பன் பண்ணால் இதெல்லாம் எனக்கு என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணணும்னு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. அதர் தென் திஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் மேட்டர்ஸ். யூஸ்வலி ஆஃப்டர் ட்ரெண்டிங் மார்க்கெட், ஒரு நல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் ஒரு வாலடைல் மார்க்கெட் இல்லைன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இல்லாட்டா அதுக்கப்புறம் ஒரு வாலடைல் மார்க்கெட் அதுக்கப்புறம் தான் ட்ரெண்டிங் வரும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வாஸ் ஃபுல்லி ட்ரெண்டிங். மார்க்கெட் ஒரு பியரிஷ் ட்ரெண்டிங் மோடில் போச்சு. மார்க்கெட் 26,000லேருந்து 23,000 வரைக்கும் வந்துச்சு. ஸோ இட்ஸ் ஒன்ஸ் அட் 90 டிகிரி parabolic மூவ் வந்திருக்கு. இந்த மூவ்க்கு அப்புறம் ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் வரும். மார்க்கெட் 24,000 போகும், 23,000 போகும். நம்ம பியரிஷ்ன்னு நினச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குன்னு நினச்சிட்டு காலை ஷார்ட் பண்ணியிருப்போம். மார்க்கெட் மேலே கேப் அப் ஓப்பன் ஆகும். இல்லை மார்க்கெட் இப்போ நேற்றுனா பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நல்லா மெயின் ஹையில் போய் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் மேலே இருக்குன்னு புட்டை ஷார்ட் பண்ணியிருப்போம், மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ இந்த ஃபேஸ் ஒரு வாலட்டிலிட்டி ஃபேஸ் இருக்குது. இந்த ஃபேஸில் ப்ரிஃபரபிளி ட்ரேட் அவாய்டு பண்ணுறதா பெட்டர். இதுக்கப்புறம் கம்மிங் 1 to 2 வீக்ஸில் கொஞ்சம் வீக்ஸும் நல்லா கன்சாலிடேட் பண்ணக்கப்புறம் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டோட ஒரு டைரெக்ஷன் தெரியலாம். இப்போ ட்ரேடர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சஃபர் ஆகிருப்பாங்க இந்த ட்ரேட்ஸில். மேபி என்ன 2 நாள் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லி கேரி பண்ணவங்க, பாசிட்டிவாக இருக்குன்னு நினச்சி கேரி பண்ணவங்க 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பனாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. பட் ஹெட்ஜ் டூல் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாமா, இல்லை ஆக்சுவலாக செல் அண்ட் பை அது மாதிரி ஏதாவது ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி நேரத்தில் இஃப் யூ வாண்ட் டு ட்ரேட் ஃபார் ஷுர் அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் லாஸை டிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சா, ட்ரேட் பண்ணி ஆகணும்னு நினச்சா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதர் தேன் திஸ் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுங்க. மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார் எக்ஸாம்பிள் 24,000 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. இப்போ 24,000 போய் க்ளோஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஓகே இங்கேருந்து ஒரு புல் பேக் வரலாம். மார்க்கெட் இன்னொரு டீப் டுவர்ட்ஸ் 23,800 700 வரலாம்னு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட காலை விற்றுட்டு இல்லாட்டா சப்போர்ட் கிட்ட புட்டை விற்றுட்டு மார்க்கெட் டே லோவில் போய் நல்லா சப்போர்ட் கிட்ட க்ளோஸ் ஆகுது. அந்த மாதிரி சினரியோ இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் கான்ட்ராக்ட் ட்ரேட் எடுக்கலாம். சப்போர்ட் கிட்ட போய் க்ளோஸ் ஆச்சுன்னா புட்டை விற்றுட்டு போகலாம் செல்லர் பர்ஸ்பெக்டிவில். ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போய் க்ளோஸ் ஆச்சுன்னா காலை விற்றுட்டு போகலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் ட்ரேட் எடுத்துகிட்டு பட் வெரி லெஸ் பொசிஷன் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஹெட்ஜ் டிஃபைன் மேக்ஸிமம் லாஸை டிஃபைன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அட் திஸ் பாயிண்ட் அவாய்ட் ட்ரேடிங். பட் இஃப் யூ காண்ட் அவாய்ட் தென் யூ ஹேவ் டு பே திஸ். லைக் ஹெட்ஜிங் கூட போகலாம் இல்லையா? அஃப்கோர்ஸ் ஹெட்ஜ் பண்ணாமல் பண்ண வேண்டாம். மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கட்டும் நான் ட்ரெண்டிங்காக இருக்கட்டும் ஓவர் நைட்டில் என்ன ஆகும்னு இப்போ சொல்லவே முடியாது. ட்ரம்ப் சித்தப்பா வந்ததுலேருந்து எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ டெஃபினெட்லி மார்க்கெட் வாலடைலாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் ஹெட்ஜ் இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். மே ஃபர்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? இப்போ என்னென்னா ஏப்ரல் மந்தோட க்ளோசிங் இப்போ 24,000 போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏப்ரல் மந்தோட க்ளோசிங் 24,000 ஒரு க்ரூஷியல் ஜென்சஸ். இங்கே பையரும் இருப்பாங்க செல்லரும் இருப்பாங்க. until and unless market don't close about 24,300, any strong close about 24,300 we can predict okay May month can be on bullish side. இதே மாதிரி below 23,800 previous week low 23,800 இருக்கு. previous week low நான் price action வச்சு தான் இனியால சொல்ல முடியும். I am good at that only. Suppose if market on Monday May 1st week is trading below 23,800 below previous week low, then we can expect a downside market. And suppose if market is trading above 24,300, then with 100 to 200 point stop loss we can expect a market towards 24,500 24,800. அண்ட் இப்போ ரிசல்ட் டைமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டாக் பேஸ்டு நம்ம ஆப்ஷன் எடுக்கலாமா? நான் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் நான் பண்ணுறதும் இல்லை.
நான் ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணுங்கன்னு அட்வைஸும் பண்ண மாட்டேன். ஸ்டாக் இஸ் வெரி வாலடைல். 5% 10% கேப் அப் கேப் டவுன் ஈஸியாக ஆகலாம். இஃப் சம்ஒன் இஸ் குட் அட் ட்ரேடிங் இண்டைசஸே ப்ரிஃபரபிள் பண்ணலாம். ஸ்டாக் ஆப்ஷன்லாம் பண்ணோன்னா யூ மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் அ குட் போர்ட்ஃபோலியோ. ஸோ ஸ்டாக் ஆப்ஷன் இஸ் நாட் அட்வைசபிள் அண்ட் ஐ எம் நாட் தி ரைட் பர்சன் டு கமெண்ட் ஆன் தட். சார் ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி சொல்கிறீங்க. இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை எப்படி நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது, அதை பற்றி எதாவது சொல்ல முடியுமா? சார் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷன். நீங்கள் கேட்ட கொஷன் வந்து என்னோட 7 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு 1 minute வீடியோவில் சொல்கிறீங்க. ஸ்டில் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். எந்த ஒரு பிஸ்னஸுமே கஸ்டமர் இஸ் கிங்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் தி கிங். உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் எப்படி மூவ் பண்ணுது, இப்படி மூவ் பண்ணால் இதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கொஞ்சம் நேரம் முன்னால் சொன்னேன், வீக்லி லோவுக்கு கீழே போய் க்ளோஸ் ஆகுது. ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் வாட்? ஒரு ப்ரைஸ் என்ன ஆக்ஷன் பண்ணி எங்கே போய் க்ளோஸ் ஆகிருக்கு, சென்டிமெண்ட் இந்த ப்ரைஸுக்கு நெகட்டிவாக பாசிட்டிவாக ஆர் நியூட்ரலாக. மார்க்கெட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் போய் க்ளோஸ் ஆகிருக்கு, ப்ரைஸ் இஸ் ஆன் நெகட்டிவ் சென்டிமெண்ட், தென் மார்க்கெட் பியரிஷ். மார்க்கெட் இஸ் க்ளோசிங் ஆன் ஏ பாசிட்டிவ் சென்டிமெண்ட், தென் மார்க்கெட் இஸ் புல்லிஷ். பட் மார்க்கெட் இஸ் நியூட்ரல், எனிதிங் கேன் ஹேப்பன். நியூட்ரலாக இருக்க போது நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு தான் நான் ஒன் ஷார்ட் வேர்டில் ப்ரைஸ் ஆக்ஷனில் சொல்லணும்னா, சார்ட் ரீடிங் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அதர் தென் சார்ட் ரீடிங் ஸ்கில், யூ ஹேவ் டு அப்சர்வ் தி மார்க்கெட் ஆன் multi-time frames ஃப்ரம் 15 minutes, half an hour, 1 hour, 1 day, 1 week, 1 month. நான் இது எல்லாமே என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் வீக் லோ என்னன்னு கேட்டால் என் மைண்டில் ரெஜிஸ்டர்டாக இருக்கும். இல்லை ப்ரீவியஸ் மந்த் ஹை என்னன்னு கேட்டிங்கன்னா என் மைண்டில் ரெஜிஸ்டர்டாக இருக்கும். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கும்னா 1 day, 15 minutes, 30 minutes, I repeat again, 15 minutes, 30 minutes, 1 hour, 1 day, 1 week, 1 month. இந்த 6 multi-time frameல உங்கள் மைண்டில் கம்ப்யூட்டர் டேட்டா மாதிரி ஃபீடாக இருக்கணும். யாராச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டால் டக்குன்னு ஆன்சர் வர மாதிரி இருந்தால் உங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஃபைனலாக இன்னும் ஒரு கொஸ்டின். இப்போ வந்து இண்டிகேட்டர்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க. எல்லா இண்டிகேட்டர்ஸையும் நம்ம பார்க்க முடியாது. பட் பேசிக்காக ஒரு இந்த இண்டிகேட்டர் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இண்டிகேட்டர் உங்களால் சொல்ல முடியும்? சார், நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு வந்து எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தான் என்னோட அல்டிமேட் ஸ்ட்ரென்த். ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் இண்டிகேட்டர், பட் ஐ எம் நாட் வித் தி இண்டிகேட்டர். எனக்கு இண்டிகேட்டர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட்டுக்காக, நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக ஏதோ ஒரு இண்டிகேட்டர் நம்ம பார்த்துட்டு. சார், ரொம்ப இண்டிகேட்டர் இருக்குது. மூவிங் அவரேஜ் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது. ஏதோ ஒன்று இதெல்லாம் பார்க்குறது நான் ஏதோ தப்பான, நான் எந்த தப்பான கமெண்ட்டும் பண்ண விரும்பலை. நான் யூஸ் பண்ணாத ஒரு விஷயத்த என்னையால் சொல்ல முடியாது. நான் 5 EMA ஐ யூஸ் டு என்னோட ஸ்டார்டிங் கேரியர் ட்ரேடிங் ஜர்னியில் நான் 5 EMA யூஸ் பண்ணிடுவேன். 5 EMAக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் பியரிஷ், 5 EMAக்கு மேலே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா புல்லிஷ். பட் அதுவே நான் ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் அட்வான்டேஜ் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு. இண்டிகேட்டர் பொறுத்தளவில் என்னென்னா வி ஹேவ் டு டிபெண்ட் ஆன் தட். அது பைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பை பண்ணணும். வேறு நான் நம்ம இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் ரிபல் கிட். நீ சொல்லி நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன பண்ணணும் அது நான் பண்ணுவேன்னு அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ நம்பர்ஸ் வில் ஸ்பீக் அப்படிங்கிற. நம்பர்ஸ் வில் ஸ்பீக். ஸோ ஐ ஆம் எ பர்சன் ஹூ ரிலை ஆன் நம்பர்ஸ். ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் எவ்ரி திங் ஃபார் மீ. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் an indicator, பட் ஐ டோன்ட் யூஸ் an indicator. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.